அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு 66,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க மேற்கூரையுடன் குடோன் தேவைப்படுகிறது என்பது தொடர்பாகவும் விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நெல்லை உலர்த்த நவீன கால இயந்திரங்களும் தேவைப்படுகின்றன அப்படின்ற விஷயத்தையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஈரப்பத தளர்வு கேட்கிறார்கள் தவிர நெல்லை பாதுகாக்க குடோன் அமைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மழை பெய்த பின்புதான் கொள்முதல் செய்ய கூட்டம் போடுகின்றனர் அப்படின்ற விஷயத்தையும் தற்போது விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் தற்போது பார்த்து வருகிறோம். நெல் ஈரப்பத தளர்வு அப்படின்றதே தேவையில்லை, விளம்பரப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா நெல்ல கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சிரிச்சு சின்னப்பட்டு விவசாயி நெல் போட்டுக்கிறான் மழையில. அதை பாதுகாக்கிறது ஒரு டிபிசின்னு சொன்னா பாதுகாக்கிறதுக்கான அந்த ஷெட்டு வேணும். ஷெட்டை தாராளமாக போட்டு அதில் அந்த உலர்த்துறதுக்குரிய நவீன காலத்துக்குரிய மிஷினரி வேணும். அந்த மிஷினரியை வாங்கி வைக்கிறத விட்டுவிட்டு சரியான ஆட்களை, தப்பு பண்ணாத ஆட்களை, நேர்மையான ஆட்களை, அந்த லஞ்சத்தை அந்த 40 ரூபாங்கிறத 50 ரூபா இருக்க தவிர அதை குறைக்க முடியல. அது லஞ்சமே வாங்கலைன்னு முதலமைச்சர்லேருந்து, துறை சார்ந்த அமைச்சர்லேருந்து, உயர் அதிகாரிகள் வரைக்கும் சொல்கிறாங்க. அதை தடுக்க முடியல. இது மாதிரி இவர்கள்ட்ட உள்ள தவறை மாற்றிக்கிறதுக்கு மாறா பார்த்தீங்கன்னா 22% ஈரப்பதத்தை உயர்த்தணுங்கிற ஒரு தேவையற்ற ஒரு கோரிக்கை வச்சு அதை மத்திய அரசு மறுத்துட்டுன்னு அதை ஒரு விளம்பரம் பண்ணிட்டு அலையிறாங்க. நான் எந்த கட்சியும் சார்ந்தோம் இல்லைங்க. மத்திய அரசும் இங்கே விவசாயி கிழிக்கல, மாநில அரசும் கிழிக்கல. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து விவசாயியை ஏமாத்துறீங்க. விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது தேவையான குடோனு, அதுக்கான மிஷினரி, அதை உலர்த்துறதுக்கான மிஷின் நவீன காலத்துல வந்துட்டு அதை வைக்கணும். விவசாயிகளுக்கு கொண்டு போனா ஒரு நெல் கூட ரோட்ல இருக்கக்கூடாது, பள்ளத்துல கிடக்கக்கூடாது. அதுக்கான தளம் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சு கொடுத்து ஒழுங்கா கொள்முதல் பண்ணி அந்த நெல்லை பாதுகாத்து கொண்டு போய் அதை குடோன்ல அடுக்கிறதுக்கு பதிலாக மழையில வெளிக்காலத்துல போட்டு எங்க பார்த்தாலும் நெல் அடுக்கி வச்சிருக்கேன். குடோன் உள்ள என்னடா இருக்குன்னா டாஸ்மார்க் சரக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குடோன்ல இருக்கு. ஏன்னா அதை அந்த குடோனை நெல்லுக்கான குடோனை, தானியங்கள் பாதுகாக்கக்கூடிய குடோனை ஒழுங்கா பராமரிக்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணா வச்சுக்கிட்டு புதிய குடோனை நிறைய கட்டி அதை பாதுகாக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். வருஷங்கன்னு சொல்றீங்களா ஒழிஞ்சு நாங்க கொண்டு வைக்கிற நெல்லை பாதுகாக்கிறதுக்கு செட்டு வேணும். முன்னாடி செட்டும் நல்லா உயரமான களத்தை போட்டு அதை அடிப்படையா ஒரு மூட்டையா எடுத்து போட்டு தூத்துறாங்க. அது டயம் ரொம்ப எடுக்குது. அது மொத்தமா தூத்தக்கூடிய மிஷின்லாம் இப்ப தயார் பண்றாங்க. நிறைய தயார் பண்ணி வந்ததுன்னா ஒரு 1000 கிலோ 2000 கிலோ கொண்டு வந்தா கூட அதை அப்படியே தூத்துறதுக்கு உள்ள ஏற்பாடா இருந்ததுன்னா இடம் வைக்கக்கூடிய மிஷினும் அதுக்கு ஒரே இடம் வச்சாங்கன்னா அதுவும் சௌரியமா இருக்கும். ஒரு முட்டையா 40 கிலோ இடம் வச்சு அவங்க தூக்கி அடுக்கி ஆளு நிறைய செலவாகுது. இதெல்லாம் நவீன மிஷினெல்லாம் கொண்டு இந்த டிபிசில செட்டு அமைக்கணும். அடுக்கிறதுக்கு விவசாயிக்கு ஒரு செட்டு, நெல்லை பிடிச்சி அடுக்கிறதுக்கு ஒரு செட்டு. அது இல்லாம டெய்லி ராலி எடுக்க மாட்டேங்குது. நம்ம போய் கேட்டோம்னா இந்த லோடு ஏறல, நாங்க கீழே கட்டை போட்டு கொஞ்சம் தான் அடுக்கியிருக்கோம், அந்த நெல்லை ஏத்தனாதான் உங்க நெல்லை நாங்க எடுக்க முடியும், உங்க நெல்லை இன்னைக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு டயத்தை வளர்த்தி மாச கணக்கில் இழுக்கிறாங்க. இழுத்துட்டு போன உடனே கடைசா மழை வந்துடுது. மழை நெல் எங்க நெல்லும் நனைஞ்சு, பிடிச்சி வச்ச நெல்லும் நனைஞ்சு ராலி வரல. நீங்க போய் அதிகாரிகிட்ட கேளுங்க, 10 பேர் போங்க அங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 10 பேர் அதிகாரிகிட்ட போய் கேட்டோம்னா இதை அனுப்புறோம் போங்கிறாங்க. ஆனா வரமாட்டேங்குது. இன்னைக்கு போச்சு நாளைக்கு போச்சுன்னு வார கணக்கில் உட்காந்து இந்த நெல்லை நான் 1 மாசம் கழிச்சு தான் நெல் போடுற சூழ்நிலையே வருது. கடைசா மழை பெஞ்சவனே தான் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு எல்லாரும் பேசி, அமைச்சர்லாம் பேசி அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்றாங்க. அதுக்காட்டியுமே எங்க நெல் நனைஞ்சு முளைச்சி நாத்தம் எடுத்து அதை கொண்டு கொட்டி அது மாதிரி நிகழ்ச்சிலாம் நடக்குது. நீங்க கொஞ்சம் அந்த மத்திய இருக்காரு, மாநில இருக்காரு எல்லாமும் கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும்.